1-to-1 வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிச்சிடுவோம், வெற்றியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த கட்சிகள் எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தன்னம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்த மாதிரி எல்லா காட்சி ஊடகங்கள்லையும் பேசப்பட்டு வருது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜெயிச்சிடுவேன், எங்கள் கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்னு உறுதியாக இருந்த எல்லாருமே எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தன்னம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக திமுக தலைவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை ரொம்ப தளர்ந்த மாதிரி தெரியுது சார். இது எந்த அளவுக்கு சார் உண்மையாக இருக்குது? அதாவது கருத்து கணிப்பு அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இல்லையா. பொதுவாக கருத்து கணிப்பை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பையும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை அப்படியே நம்ம புறந்தள்ளிடவும் முடியாது இல்லையா. மக்களோட மனநிலையை எடுத்துகிட்டு வராங்க. சில இடங்களில் ஒரு 10 பேர் எடுத்த இடத்துல ஒரு 2 பேராவது கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஓரளவு நியரஸ்ட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அதை நம்ம பார்க்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல தேர்தல்களில் வரும். கலைஞர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய மனநிலை, தொண்டர்களோட மனநிலை, சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களில் கலைஞர் என்ன பண்ணுவார், மறுநாள் முரசொலியில் எழுதிடுவார். கரிகாலன் பதில்கள்னு எழுதுவார். இல்லைனா அவரே ஒரு கேள்வியை தொண்டர் கேள்வின்னு கேட்டு எழுதுவார். இல்லாட்டி சொல்ல வேண்டிய கருத்துக்களை வேறு மாதிரி அவர் பதிலை சொல்லிடுவார். இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் தேர்தல் நேரத்தில் கருத்து கணிப்புகள் முன்னாடி வரும். அப்படி வரும்போது திமுகவை அடுத்து ஆட்சி அமைக்கும் இந்து நாளேடு கருத்து கணிப்பு அப்படின்னு எடுத்து போனாங்க, முரசொலியில் டாப் லைனில் போட்டுருவாங்க. ஒருவேளை திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை, அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு இந்துவில் வந்ததுன்னா அதை போட மாட்டாங்க. இதை யாராவது பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டில் கலைஞர்கிட்ட கேட்டால், ஆமாம் இந்து சொன்னால் என்ன வேத வாக்கா அப்படிம்பார். ஒரு அரசியல்வாதி அப்படி தான் பேசி ஆகணும், தலைவர் அப்படி தான் பேசி ஆகணும், தொண்டர்களோட நம்பிக்கை கொடுக்கறது அப்படி தான் பேசி தான் ஆகணும். அதை நம்ம தப்பாக எடுக்க முடியாது. நமக்கு சாதகமாக சில செய்திகள் வரும்போது அதை பெருசுப்படுத்தணும், நமக்கு எதிரான செய்திகள் வரும்போது அதை கண்டுக்காமல் விடணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எது பொய் எது உண்மைன்னு தெரியாத அளவுக்கு பல விஷயங்கள் கட்டமைக்கப்படுகிறது. அதே போல் யாரும் எந்த விஷயங்களையும் பேசிடக்கூடாதுங்கிறதுலையும் ஒரு குரூப் தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் பொதுவாக தேர்தலுக்கு முன்னாடி வரையில் திமுக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பெரிய அளவுக்கு நமக்கு கெட்ட பேர் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் திமுக தொடர்ச்சி 2வது முறையாக ஆட்சியை பிடிச்சதில்லை இல்லையா. கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. 2வது கூட்டணி பெரிய பலம். அதுக்கடுத்தது கட்சியோட நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா கிராமங்களிலும் திமுகவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு, அது 2வது பலம். அதன் பிறகு ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க 5 வருடம். அப்போ மேக்சிமம் அரசு அதிகாரிகள் அவங்கவுங்கெல்லாம் தொடர்ச்சியாக டச்சில் தான் இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வலிமையாக இருக்கோம், ஜெயிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்தது உண்மை. ஆனால் தேர்தல் அன்னைக்கு நடந்த விதங்களை பார்க்கும்போது இந்த வாக்கு விஜயோட அந்த ஒரு எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த விஜய் எஃபெக்டை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அதை ஊடகங்களில் திரும்ப விவாதிக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக ஓட்டு வேறு பக்கம் டைவர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கே புரியுது. திமுகவை வீழ்ச்சி அடைகிற அளவுக்கு அது பிரிஞ்சிருக்கா, அதிமுகவை மேம்படுத்துகிற அளவுக்கு பிரிந்திருக்கா, இதெல்லாம் வேறு கணக்கு. இருந்தாலும் இவங்க என்ன எதிர்பார்த்துருந்தாங்களோ அதை விட தாண்டி விஜய்க்கு வாக்கு அதிகரிச்சிருக்குங்கிறது எல்லா இயக்கங்களுக்கும் தெரியுது இல்லையா. இது என்னன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அது அவங்கள்ட்ட பேசும்போதே தெரியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேர்தல் முடிந்த கையோட உளவுத்துறை, தமிழக அரசோட உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அடுத்தபடியாக அதிமுக தான் ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும், இது திமுகவை கலக்கமடைய செய்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் உள்ள பிரதான 2 கட்சிகளுமே அடுத்து நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுல அந்த தன்னம்பிக்கை விஷயத்தில் தளர்ச்சி அடைந்திருக்குங்கிறது உண்மைதான். திமுகவோட பலமும் அதிமுக பலமும் கடந்த தேர்தல்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம், ஏறும் இறங்கும். ஆனால் இந்த தேர்தலில் புதுசாக களம் இறங்கக்கூடிய விஜய்க்கு எந்தெந்த பகுதிகளில் வாக்கு அதிகமாக இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் குறைவாக இருக்கும், இது போல் நம்ம ஒரு டேட்டா பேஸே நமக்கு கிடையாது இல்லையா. இது பார்த்திங்கன்னா இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5 நிறுவனங்கள் டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 நிறுவனங்கள் ஏடிஎம்கே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் டிவிகே வின் பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா. அவங்க அப்படி சொன்னனால ஆப்போசிட் தரப்பினர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியாவோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்து அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை வச்சுருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு எதிராக ஆப்போசிட் தரப்பினர் வைத்த இந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கா சார்?
ஆக்சிஸ் மை இந்தியாவோடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்ன, எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டு, எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ரேட்டு அப்படின்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெளிவாக வந்திருக்குது. மற்ற சில மீடியாக்கள்லையும் அதை எடுத்து போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு வந்து பெரிய அளவுக்கு இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, அதில் மட்டும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதி வந்து பிஜேபி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கலை. ஆனால் பிஜேபி தான் ஆட்சி அமைக்குங்கிறது நடந்துருச்சு. தனிச்சு ஆட்சி அமைக்கல, கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. டெல்லியில் நடந்த கடந்த சட்டமன்ற தேர்தல்லையும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வருங்கிற விஷயத்தையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி பஞ்சாபில் நடத்தக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தான் வெற்றி பெறும்னு அவங்க தான் சொன்னாங்க. இது எல்லாமே நடந்து தான் இருக்குது. அதாவது அவங்க சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நடந்து தான் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 37 தொகுதி திமுக தான் வெற்றி பெறும், 2 தொகுதி வந்து பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் 2 தொகுதி வெற்றி பெறலை. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருந்தது. நம்ம பார்த்தோம் இல்லையா, தொடர்ச்சியாக 2 தொகுதிகள். இப்போ தருமபுரியில் பார்த்தோன்னா சௌமியா அன்புமணி வந்து கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தாங்கல்ல. அதே போல் விருதுநகர் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய பிரபாகரன், அவரும் கடைசி வரைக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கு டஃப் கொடுத்தார் இல்லையா. அது கிட்டத்தட்ட நெக் டு நெக் இருந்தது. அதனால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டு இவங்களை பெரிய அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை உடைச்சிட்டு வெளியில் வர முடியாது. பல்வேறு நிர்பந்தங்கள் இருக்கலாம். அதை உடைச்சிட்டு வெளியில் வரணும்னா நம்மளை மாதிரி சோஷியல் மீடியாக்களில் தான் அது வருது. அப்போ அதையும் மீறி என்னடா அது, ஒரு 10 பேர் நிறுவனங்கள் நடத்திருக்கு கருத்து கணிப்பு, 5 நிறுவனங்கள் எல்லாம் சேம் வாய்ஸு, திமுக தான், அங்கேயா அங்கேயும் திமுக தான், இங்கேயா இங்கேயும் திமுக தான், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப 2 நிறுவனங்கள் அதிமுகவுக்கு சார்பாக சொல்லுது. ஏன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்டிப்பாக 98 தொகுதிக்கு மேலே 120 தொகுதி வரைக்கும் டிவிகே வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பை முன் வைக்கிறாங்க. இவங்க தான் ஆம் ஆத்மி டெல்லியில் ஜெயிக்கிறத சொன்னாங்க. இவங்க தான் பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுங்கிற விஷயத்தையும் சொன்னவங்க. அதையும் நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு இந்த இடத்துல பார்க்க முடியாது. இதை வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது உண்மை. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருங்கிறது வாக்கு எண்ணிக்கைக்கு மட்டும்தான் தெரியும். யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஏன் அவனோட பழைய வரலாறுலாம் தோண்டி எடுக்கிறீங்க? சார், வாக்கு எண்ணிக்கையின் போது பூத் ஏஜென்ட்ஸ் அனைவரும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் என்னை வந்து நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு பனையூரில் நடந்த கூட்டத்தில் விஜய் சொல்லியிருக்காரு. எதை மனசில் வச்சுட்டு சார் இதை அவர் சொல்லியிருப்பாரு? தேர்தலின் போது வந்து எல்லா கட்சிகளுமே வந்து கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. விஜய் கட்சியிலையும் கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் ஒரு கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க. இதில் எடப்பாடி தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் அறிவித்தாங்கல்ல, அவர் என்ன ஆனார்னே சில இடங்களில் தெரியாமல் போயிடுச்சுல்ல. வேறு வழி இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தருக்கு வந்து வேறு சின்னத்தில் விஜய் ஆதரவு தெரிவித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதில்ல. நாமினேஷன் பண்ணுறதுக்கே இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைன்னா பூத்து கவுண்டிங் பண்ணுற இடத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறார். ஏன்னா மற்ற கட்சிகள் பூத் ஏஜென்ட்டுகள்லாம் பண்ணால் பல தேர்தல்கள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பாங்க. விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு முன்னாடி தேர்தலை சந்தித்த அனுபவம், வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணும்போது கூட இருந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது இல்லையா. என்ன வேணாலும் நடக்கலாம், எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஏன்னா எல்லாமே பழந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகளில் மற்ற கட்சிகள்லாம். அதனால் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும், ரொம்ப லாயலாக இருக்கணும். அடுத்தது ஜெயித்த பிறகு கூட எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால என்னை வந்து நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து தேவையான ஒரு சரியான எச்சரிக்கை தான். இது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது தான். சார், எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிரதான கட்சிகள் எதற்காக இவ்வளவு மனம் தளர்ந்து போனாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியாவை ஏன் எல்லாரும் இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.